ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெற உள்ளது. அதே போல வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 29 நாட்கள் உள்ள நிலையில் திமுக மற்றும் அதிமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இறுதி செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில் இதுவரைக்கும் பாஜகவுக்கு 27 தொகுதிகள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள், தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5 தொகுதிகள், தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 1 தொகுதிகள் என ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னும் புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படலை. இருந்தாலும் அந்த இரு கட்சிகளுக்கும் தலா 2 தொகுதிகள் வழங்கப்படும் அப்படின்னு தெரியுது. அதிமுக கூட்டணியில் இதுவரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு 62 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 6 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கினாலும் 163 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் இறங்குது. இருந்தாலும் கூட்டணியில் உள்ள சில கட்சிகளையும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைத்து தொகுதிகள் எண்ணிக்கையை மேலும் உயர்த்த அதிமுக தலைமை நடவடிக்கை மேற்கொண்டு வருது. இந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருக்கு. அதுபடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் எடப்பாடி தொகுதியில் போட்டிக்கிறாரு. வேப்பனஹள்ளி தொகுதியில் கேபி முனிசாமி போட்டிக்கிறாரு. திண்டுக்கல் தொகுதியில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் களமிறங்குறாரு. நத்தம் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதன் களமிறங்குறாரு. தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி களமிறங்குறாங்க. குமாரபாளையத்தில் பி தங்கமணி அவர் போட்டிக்கிறாரு. ராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர் போட்டிக்கிறாரு. மயிலத்தில் சிவி சண்முகம் அவர் போட்டிக்கிறாரு. மதுரை மேற்குல செல்லூர் கே ராஜு அவர் போட்டிக்கிறாரு. பாப்பிரெட்டி பட்டியை பொறுத்த வரைக்கும் கேபி அன்பழகன் போட்டிக்கிறாரு. நன்னிலத்தில் ஆர் காமராஜ் போட்டிக்கிறாரு. வேதாரண்யத்தில் OS மணியன் போட்டிக்கிறாரு. விராலிமலையில் டாக்டர் சி விஜயபாஸ்கர் போட்டிக்கிறாரு. கோவில்பட்டியில் கடம்பூர் சி ராஜு போட்டிக்கிறாரு. சிவகாசியை பொறுத்த வரைக்கும் KT ராஜேந்திர பாலாஜி போட்டிக்கிறாரு. மதுரவாயலில் பெஞ்சமின் போட்டிக்கிறாரு. கலசப்பாக்கம் தொகுதியில் தி அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி போட்டிக்கிறாரு. திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் VV ராஜன் செல்லப்பா போட்டிக்கிறாரு. பவானி தொகுதியில் KC கருப்பண்ணன் போட்டிக்கிறாரு. கரூர் தொகுதியில் MR விஜயபாஸ்கர் போட்டிக்கிறாரு. அரியலூரில் தாமரை S ராஜேந்திரன் போட்டிக்கிறாரு. அதிமுகவோட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருச்சு. அதே போல் இன்னும் திமுகவில் வேட்பாளர் பட்டியல் வெளியிட இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திற்கு யார் எந்தெந்த தொகுதியில் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓகே, அதிமுக வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.